ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டெக்ஸியம் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு ஏர் கம்ப்ரெசர் வாங்கியிருக்கேன். இது நீங்கள் பைக்கு, காரு நிறையா பொருளுக்கு நீங்கள் இந்த காற்று அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நியூ அன்பாக்ஸ் ரிவ்யூலாம் கிடையாது. இது நான் ஆல்மோஸ்ட் வாங்கி ஒரு 9 மந்த் ஆகுது. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 அன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன். வாங்கி ஒரு 9 மந்த் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நல்லாயிருக்கு. நிறைய வாட்டி என் பைக்குக்கு நான் இது மூலமாக காற்று அடிச்சிருக்கேன். இது நீங்கள் சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா காரில் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். ப்ளஸ் சி டைப் சார்ஜர் தான். மொபைல் மூலமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜர் மூலமாகவும் நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் பால், ஃபுட்பால், இது மாதிரி ஸ்போர்ட்ஸ் பால்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த காற்று அடிக்கிறதுக்கூடிய அடாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுலாம் கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மிஷினில் மேலே அந்த த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் இந்த இதை டேரெக்டாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்டில் நீங்கள் இது செட் பண்ணிடலாம். மொத்தமே சென்டர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிட்ஸில் ஆன் ஆகிடும். அதில் உங்களுக்கு மோட்ஸ் வரும் நிறையா. காரு, பைக்கு, பாலு, சைக்கிளு எல்லாத்துக்குமே அந்த மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க தான் யூஸ் பண்ணணும். ட்ரெக்கிங் போகிறவங்க, லாங் போகிறவங்க, இந்த மாதிரி லே லடாக்குன்னு லாங் ட்ரிப் போகிறவங்க மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படிலாம் கிடையாது. பைக்கு, காரு, ஏன் சைக்கிள் வச்சுருக்கும் கூட இது வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எப்போ நம்மளுக்கு தேவைப்படும்னு சொல்ல முடியாது. இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இதோட எவ்வளோ வேகமாக இது ஃபில்லப் ஆகுதுன்றது மட்டும் பாருங்கள். நம்ம கனெக்ட் பண்ணி 0லேருந்து நம்மளுக்கு தேவையான காற்று ஃபில்லப் ஆகிறதுக்கு ஒரு 1 மினிட் இல்லை ஒரு 1.5 நிமிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலே ஆகாது. ரொம்ப சீக்கிரமாக ஃபில்லப் ஆகிடும். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாடல் தான் பார்த்திங்கன்னா 190 PSI வரைக்கும் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் கேஜெட். நான் தேடி பார்த்து வாங்கினதில்லை. 180, 170, 150 அப்படி தான் இருந்தது. இது நல்லா கொஞ்சம் ப்ளஸ்ஸாக உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் பார்த்திங்கன்னா இதில் பவர் பேங்க்கும் இருக்குது. 8000 mAh பவர் பேங்க் இருக்குது. சிக்னல் லைட் இருக்குது. நார்மல் எமர்ஜென்சி லைட் இருக்குது. இது மாதிரி நிறையா இதில் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் ஒன்று வரது இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லப் ஆயிடுச்சு ஃபியூ செகண்ட்ஸில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெட்டராக இருக்கும். ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். நல்ல பில்டு குவாலிட்டிலாம் நல்ல ஒரு லோக்கலாக இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் வாங்குகிற அமௌண்ட்டுக்கு. இது 2300, 2200 சம்திங் வந்தது நான் வாங்கும் போது இருந்த ரேட்டு. இப்போ ரேட்டு டவுன் ஆயிருக்கான்னு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. என் மொபைலுக்கும் அதில் சார்ஜ் போட்டு பார்த்துருக்கேன். சார்ஜ் நல்லாவே ஏறுது. தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவை இல்லாதவங்க வாங்காதீங்க.